இன்றைக்கி அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நமக்கு நல்லா சரியான நேரம், சரியான காலம், சரியான நாள். புது வருட பிறப்பு வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் செய்யலாம். வெங்காயத்தாள் காலிஃப்ளவர் போட்டு பொரியல் மாதிரி பண்ணலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் வறுவல் ஆகிட்டுருக்குது. நம்ம இந்த வெங்காயத்தாள் காலிஃப்ளவர் வேக வச்சு தான் பொரிக்கிறோம். வெங்காயத்தாள் நம்ம மேலே போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வெங்காயத்தாள் உருளைக்கிழங்குல போடலாம், முட்டைக்கோஸில் போடலாம். நல்லாயிருக்கும். நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க தானே நமக்கு முக்கியம். எப்படி பார்க்கலாம். ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. 2 பூண்டு தட்டி போட்டு காலிஃப்ளவரை வேக வச்சு அரை வேக்காடா அளவான தண்ணி வச்சுக்கணும். பூச்சிக்கிச்சு இருக்கும். சுடுதண்ணில் போட்டு எடுத்துடணுங்க. காலிஃப்ளவரை கொஞ்சம் மஞ்சள் உப்பும் போட்டு அளவாக உப்பு போடுங்க. இப்போ நம்ம மசாலா கொஞ்சோண்டு போட்டு உப்பு மஞ்சள் போட்டுப்போம். போட்டு ஒரு ஆவி தான் வச்சேன் காலிஃப்ளவரு. இப்போ மேலே வெங்காயத்தாள் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். எப்படி பாருங்கள். அதனால தான் இதை லேட்டாக போடுறது. நம்ம சும்மா லேஸாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். இது பாருங்கள், ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி இருக்கும் வெங்காயத்தாள். அந்த கீழே குருத்தில் பூ இருக்கும், அதையும் போட்டுருங்க சேர்த்து. பாருங்கள், ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பூ இந்த மாதிரி இருக்குங்க. அதையும் சேர்த்து கட் பண்ணி போடுங்க. நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க. எந்த சமையல் செஞ்சாலும் சரி, உப்பு மட்டும் அளவாக கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு கல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜீரகத்துக்கு சீரகம் வறுத்து வச்சு அரைச்சேன் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம முட்டை கூட போடலாம். இன்றைக்கி புது வருடம் இல்லைங்களா, அதெல்லாம் வேண்டாம். ஒரு வெஜ்ஜாக செய்யலான்ட்டு இன்றைக்கி சமையல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாகவே செய்கிறோம். பார்க்கலாம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஜெயிப்போம், அந்த நம்பிக்கை இருக்குது. 2026 ட்ரை பண்ணுவோம். நிறைய ட்ரை பண்ணிட்டோம். 400 சமையல் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு யாருமே சப்போர்ட்டிங் பண்ணலை. பரவாயில்ல, போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றலாம், இல்லை தேங்காய் பூ போடலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் தேங்காய் பூ போடலான் இருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அர்ஜென்ட்டுக்கு நமக்கு தேவைப்படும். தேங்காய் உடச்சி திருவி வச்சுக்குவேன். ஒன்றும் இல்லை, தேங்காய் உடச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு இந்த ஓடு மட்டும் பிளாக்காக இருந்துச்சுன்னா அந்த தோல் அதை சீவிடுவாங்க. சீவிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு எடுத்து பாருங்கள். நான் தேங்காய் பூ போடுறேன் பாருங்கள். காலையில் நாங்கள் இன்றைக்கி புது வருட பிறப்புன்னு காலையில் சக்கரை பொங்கல் பண்ணோம். காலையில் சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு இட்லி குருமா பண்ணோம். இப்போ மத்தியானத்துக்கு சாதம் பாருங்கள். சாம்பார், முள்ளங்கி சாம்பார். சமையலாம் நம்ம வேகமாக செஞ்சுருவேன். முள்ளங்கி சாம்பார், ரசம், காலிஃப்ளவர் வெங்காயத்தாள் பொரியல். வாங்க சாப்பிட்லாம். நியூ இயர் அதுவும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க லாஸ்ட்டில். எப்போதுமே சாம்பாருக்கு ரசத்துக்கு பெருங்காயம் தான் பெஸ்ட்டு. முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி ரவுண்டாக கட் பண்ணுவேன். இந்த முறை நான் டைமண்ட் மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் லேட்டாகுது, வேலை சீக்கிரம் ஆகட்டும். சரிங்க, வாங்க சாப்பிட்லாம். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லா ராசிக்காரங்களும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம். ஆல் தி பெஸ்ட். 2026 நமக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான தகவல் ஒன்று கொடுக்குறேன். நம்ம திருவண்ணாமலையில் தொப்பி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அந்த அம்மா எல்லோரும் தெய்வமாக பார்க்குறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா தெய்வம்தான். அவங்கள எதுக்கு அந்த மாதிரி பார்த்து, அந்த அம்மா எப்படி இருக்காங்க, யூடியூப்புக்காரங்க எவ்வளோ பேர், அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க அந்த அம்மா கொஞ்சம் ரெடி பண்ணி, அந்த அம்மா ட்ரெஸ்ஸு தலையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அவங்கள ஒரு இது பண்ணி ஃபேமிலியில் விடலாம், இல்லை ஒரு ஹோமில் விடலாம். தயவுசெய்து இந்த மெசேஜ் எல்லோரும் கொடுங்க. நான் தனியாக கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, சமைக்கும் போதே ஏதாவது பேசணும் தான். அந்த அம்மா தெய்வமாக ஒரு கூட்டமே அந்த அம்மா பின்னாடி தெரியுதுங்க. நல்லாவே அங்கே இருக்கிறதெல்லாம் தெய்வம்தான். ஏதோ ஒரு பெரியவங்க காலில் விழலாம் பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது.
அது நமக்கு முன்னோர்கள் எவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ நடக்குது, எவ்வளோ செயல் பார்க்குறோம். ஆன்மீகத்தில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. இந்த அம்மா ட்ரெஸ்ஸும் இந்த அம்மா ஆளும் ஒன்றுமே பேசவும் மாட்டாங்களாம். அந்த அம்மா இப்போ வாய்க்கு திறந்தால் ஒரே பேட் வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நல்லா கூட பேசுவாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் இல்லாமல் ஆங்கிலேயன்ஸுங்க வேறு நிறைய பேர் அலைகிறாங்க. அந்த அம்மாவை ஒரு சீர்திருத்தம் பண்ணி கொண்டு போய் ஒரு ஹோமில் விடலாம். எனக்கு தெரிஞ்சு பாவமாக இருக்குது. அந்த அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பாவம் அந்த அம்மா. ஃபேமிலியை விட்டு மனநிலை பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுக்கிறத விட்டுட்டு இந்த பைத்தியக்கார ஜனங்க பின்னாடியே சுற்றுதுகோ. சாமி நம்ம வந்து சிவனை வழிபடுறோம். திருவண்ணாமலைக்கு எதுக்கு போகிறோம்? கிரிவலம் சுற்றுறோம். அவரை நடுவில் வச்சுட்டு இந்த அம்மா காலில் போய் விழுகிறாங்க. இது நியாயங்களா? சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட்லாம் தயவுசெய்து பண்ணவும் வேண்டாம், யாரும் எனக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லவும் வேண்டாம். நானாக தான் இப்போ யோசித்து சொல்கிறேன். இந்த அம்மாலாம் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பெரியவங்கள்லாம். இவங்க காலிலலாம் விழுந்து என்ன ஆக போகுது? இந்த அம்மாவை போய் தெய்வமாக நினைக்கிறாங்க. அதுவும் அண்ணாமலையாரோட இதில்